வாழ்வும் வழிபாடும் அப்படிங்கிற பகுதியில் அகோரமூர்த்தி அப்படின்னு ஒரு சாமியை பற்றி சிந்திக்கப்படும். இந்த அகோரமூர்த்திங்கிறவருடைய உருவம் இருக்கோ இல்லையோ, இது மிக குறைந்த ஆலயங்களில் தான் இது இருக்குது. மதுரையில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, திருவெண்காட்டில் இருக்குது, பாச்சூரில் இருக்குது, சென்னையில் வேங்கீஸ்வரர் கோயிலில் இருக்குது, வடபழனியில் இருக்கக்கூடிய வேங்கீஸ்வரர் கோயிலில் இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி இந்த அகோரமூர்த்தியினுடைய சிலையானது இருக்கிறது, உருவங்கள் இருக்கிறது. இந்த வழிபாடு ஒரு தனி சமயமாகவே ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இது அகச்சமய வழிபாட்டில் ஒன்று. இந்த அகோரமூர்த்திங்கிறவர் ஆத்மநாத சுவாமி கோயிலில் இருக்குது. அகோரமூர்த்தி 8 திருக்கரங்களை உடையவராக திகழ்வார். நகரம் எந்தோல் முக்கன் எம்மானே, மாணிக்க வாசகர் மிக அழகாக சொல்லி இருப்பார். 8 தோள்களையும் 3 கண்களையும் உடையவனாக திகழ்கிற சிவபெருமான் அப்படின்னு சொல்லி. அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, 2 கையில் சூலம் முடிச்சிருப்பார். இந்த சூலம் 3 வகையிலே அறிவுறுத்தப்படுகிறது. ஓரிலை வேல் அப்படிங்கிறது முருகன் வச்சுருக்கிறது, மூவிலை வேல் அப்படிங்கிறது சக்தி வச்சுருக்கிறது. அவற்றையும் விட இது வலி உடையது. இந்த அகோரமூர்த்தி வச்சுருக்கிற வேல் மூவிலை வேல். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த ஓரிலை வேல் அப்படிங்கிறது ஞானசக்தி முருகன்கிட்ட இருக்கிறது. அம்பாள்கிட்ட இருக்கிறது அந்த தண்டம் குறைவான அளவு இருக்கும். அங்காளம்மன்ட்டெல்லாம் சூலம் போட்டிருப்பாங்க. அதனுடைய தண்டம்ங்கிறது கீழே ஒரு தண்டு பகுதி இருக்கும், 3 இலையாக பிரிஞ்சிருக்கும். அதனுடைய நீளம் குறைவாக இருக்கும். அது ஒரு கொலைக்கருவி, அழிப்பதற்கு பயன்படுத்துகிற கருவி. ஆனால் இந்த அகோரமூர்த்தி 2 திருக்கரங்களிலே இந்த சூலத்தை ஏந்திருப்பார். அதனுடைய தண்டு பகுதி நீண்டதாக இருக்கும். 2 கையால் பிடிச்சிருப்பார் சூலத்தை. திருவண்ணாமலையிலையும் பார்க்கலாம் இந்த சுவாமியை. இப்போ இந்த சூலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லக்கூடிய ஆன்மாவிற்கு உண்டான அழுக்கை போக்கக்கூடியது அந்த சூலம். அது கொலைக்கருவி இல்லை. ஆணவ மலத்தை அழிக்கும், கர்ம மலத்தை அழிக்கும், மாயா மலத்தை அழிக்கும். இது சித்தாந்த விக்கிரகம். இப்போ இந்த ஆணவ மலம் அப்படிங்கிறது அழிஞ்சால் என்ன வரும் அப்படின்னா, நாமளே சிவமாகும். அப்படி ஒருத்தர் சிவமாக ஆக முடியுமான்னா ஆக முடியும். என்ன விசேஷம் பாருங்கள், அப்பர் பெருமான் ஒரு பாம்பு கடித்து இறந்து போன ஒரு பையனை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். அது மாதிரி ஞானசம்பந்தர் ஒரு சிறுமியினுடைய இறந்து போன அஸ்தி எரிச்சிட்டாங்க அந்த உடம்பை. அதனுடைய எலும்புகளை சேகரித்து வைத்திருந்தார்கள் ஒரு பானையிலே. அந்த பானையை மீண்டும் உயிர்ப்பித்து அந்த சிறுமியை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருந்தால் திருப்பி அந்த 7 வயசோடு வளர்ந்து மீண்டும் அதிலிருந்து உற்பத்தி செய்தார் ஞானசம்பந்தர். இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஒரு யாக்கையை உற்பத்தி பண்ணக்கூடிய வல்லமை ஒரு சிவன் செய்ய முடியும். அந்த காரியத்தை வேற யாரும் அதை செய்ய முடியாது. அப்போ சிவனுடைய அருளாலே, சிவன் அருளாளர்கள் அதை செய்தார்கள். வேற யாரும் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு ஆணவ மலம் என்று நீங்கினால் மனதுக்குள்ளே, இப்போ இவர்களெல்லாம் ஆணவ மலம் நீங்கியவர்கள் யார்? மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், இவர்களெல்லாம் முழுவதுமாய் ஆணவ மலம் நீங்கியவர்கள். அதே மாதிரி கர்ம மலம் நீங்கியவர்கள். கர்மானா என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலை செஞ்சால் அந்த வினையானது ஒட்டிக்கும். பாவம் பண்ணினா அந்த பாவத்துக்கு உண்டான பலன் நமக்கு வரும், புண்ணியம் பண்ணினால் புண்ணியத்துக்கு உண்டான பலன் நமக்கு வரும். அந்த பாவம் புண்ணியம் 2ம் சமமாக ஆயிடுச்சுன்னா மோட்சம் வரும். இந்த பாவம் சமயத்தில் அதிகமாக போயிடும், அதனால் ரொம்ப துன்பத்தை அனுபவிப்போம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த கர்மாவை யாராலையும் அழிக்க முடியாது. சிவபெருமான் இந்த சூலத்தினாலே அழித்து விடுவான்.
அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த காரிய தடைகளை, அதாவது மெய்யாகவே நம்ம கஷ்டப்படணும்னு நமக்கு விதி இருந்தால் கூட அதை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை அவர் கையில் இருக்கக்கூடிய சூலத்தில் இருக்குது. கர்மமலம்னு பேர். கர்மமலத்தை அழிச்சிடும். மாயாமலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சரீரத்துக்கு பேர் ஜடம்னு பேர். சைவ சித்தாந்த நோக்கத்தில் சொல்கிறேன். சரீரத்தில் பழைய காலத்தில் உடம்பு சரியில்லைன்னா கோயிலுக்கு தான் வழி, வேறு வழியே கிடையாது. வைத்தியர்கள் அப்படின்னு தனியாக இல்லை. கோயில் பூசாரி தான் பெரும்பாலும் வைத்தியராக இருப்பாள். விபூதியை பண்ணி கொடுத்து வைத்தியம் பண்ணுவாள், வேப்பல் அடிப்பாள். அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்கா, ஒவ்வொரு வைத்தியத்துக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம், இந்த உடலை நீண்ட நாள் வாழச் செய்வது, இல்லைன்னா அந்த உடலில் ஏற்பட்டிருக்கிற வியாதியை பூரணமாக அழிக்கின்ற தன்மை அந்த சூலத்துக்கு இருக்குது. ஆணவம், கண்மம், மாயை, இது ஆன்மாவில் விட்டிருக்கிற மலம். இந்த ஆணவ மலம் நீங்கிதுன்னா நாமளே சிவமாகலாம். கர்ம மலம் நம்ம அழிச்சிட்டோம்னா பாவம் எதுவும் நம்மளை தாக்காது, துக்கமின்றி வாழலாம். அதே மாயாமலம் என்று சொன்னால் சரீரத்தை எப்பொழுதும் புலனுகர்வு திறன் உடையதாக, ஆரோக்கியமாக, இளமையாக வாழ வைக்கக்கூடிய வல்லமையோ இல்லை அதை எதிர்த்து இருக்கக்கூடிய வியாதிகளை போக்கக்கூடிய வல்லமை இந்த சூலத்துக்கு இருக்குது. அதுதான் அவர் 2க்கு 7 பிடிச்சிருப்பார். அந்த மாதிரி விக்கிரகத்தை நாம் வழிபாடு பண்ணுறோன்னா அதனுடைய பலன் நம்ம அடைவோம் அந்த விக்கிரகத்தில். அதன் வழியாக சிவபெருமான் அருள்கிற பொழுது அதை அடைவோம். அதுதான் நல்லா தெரிகிறதே. நாம் வாழும்போது சில தவறுகள் நிகழத்தான் நிகழ்ந்து விடுகிறது. அப்படி நிகழ்ந்ததையே உனக்கு பாவம், நீ பண்ணிட்ட, அதனால் நான் உனக்கு கெடுதல் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும். அதை யார் தீர்க்கிறது? பிரச்சனை யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். அதை நிவர்த்தி யார் பண்ணுவானா? சிவபெருமான் பண்ணுவார். அந்த மாதிரி பாவத்தை அழித்து புண்ணியத்தை வழங்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி அவர். திருக்கழுங்குன்றத்தில் இருக்குது இந்த அகோரமூர்த்தி. இது அவர் கையில் வச்சுருக்கிற சூலத்தினுடைய சிறப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு கையில் என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு வேதாளத்தை கையில் பிடிச்சிருப்பார். வேதாளம்ங்கிறது என்ன அப்படின்னா, மிக உயர்ந்த அறத்தை செய்பவர்கள் நல்லா பின்பற்றின்னு வருவார். ஏதோ ஒரு காலத்தில் வழி தடுமாதிரி சில தவறுகளை செஞ்சிருவார். ஆத்ம ஞானத்தை நல்லா அபியாசம் பண்ணிட்டு சில சித்துக்கள் வரும். வசியம், மோகனம், மாரணம் அப்படிங்கிற மாதிரி சில சித்துக்கள் அவளுக்கு வரும். அதை வச்சு தவறான வழியில் பயன்படுத்திடுவார். அப்படி பயன்படுத்தினா அவர்கள் வேதாளமாக போவார்கள் என்பது மரபு. அப்போ ஆத்ம ஞானமும் இருக்கும், அதே சமயத்தில் தாழ்வான ஒரு எதிரி அழிக்கப்படாது. மந்திரத்தை பயன்படுத்தினா எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணணும், கெடுதல் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒரு முறை இருந்திருக்கு. அடுத்தவரை அழிக்கிறது மந்திரத்தை பயன்படுத்தி, இல்லை அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவித்தல், இல்லைன்னா தவறான காரியங்களுக்கு மந்திரத்தை பயன்படுத்துறது. அப்படி பயன்படுத்தினால் வேதாளமாக ஆவார்கள். அந்த மாதிரி மந்திர பிராயச்சித்தத்தை பண்ணக்கூடியவர். எல்லா மந்திரமும் தவறுகளாக உச்சரிக்கிற பொழுது தவறான விளைவை ஏற்படுத்துங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதில் அந்த மந்திர தவறுகளை போக்க வல்லது. அதனால தான் கையில் வேதாளம் வச்சுருப்பார். இன்னொன்று என்ன பண்ணியிருப்பார், கையில் கபாலம் தாங்கியிருப்பார். இந்த கபாலம்ங்கிறது என்ன அப்படின்னா, உடலை இழந்த பிறகு ஆன்மாவிற்கு தன்னைத்தானே அறிவிப்பவர். இந்த உடம்பை விட்டுட்டோம்னா நாம் எந்த ஞானமும் நமக்கு வராது. திருப்பி அடுத்த உடம்புக்குள்ளே போனால் தான் வரும். ஆனால் இந்த அகோரமூர்த்தி இருக்கார், அவர்கிட்ட அவர் பெரும்பாலும் ஸ்மசானவாசின்னு சொல்லியிருக்கு. உடலை விட்ட ஆன்மாக்களை கண்டு அந்த ஆன்மாக்களுக்கு நலன் செய்பவர். அதனால் கபாலத்தை கையில் வச்சுருப்பார். அதே மாதிரி மணி வச்சுருப்பார். இந்த மணி தீயவைகளை ஓட்டுவது, நல்லவைகளை ஆக்குவது. தீயவைகளை ஓட்டுவதுன்னா தீயவைகளின் அடையாளமாக அசுரர்கள், நல்லவைகளை ஆக்குவது அப்படின்னு சொன்னால் நல்லவைகளின் அடையாளமாக தேவர்கள். அப்போ தீயதை போக்கி நன்மையை செய்யக்கூடிய இறை வழிபாட்டு உணர்வை அல்லது இறை வழிபாட்டு சிறப்பை தொடர்ந்து செய்பவர். நிறையா நேரங்களில் நம்மளால் சாமி கும்பிடவே முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த சாமி கும்பிடுங்கிற எண்ணத்தை கொடுப்பார். அந்த பூஜை பண்ணுறதுக்கோ மற்ற நல்ல வழியில் பிரவൃத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலைத்தான் அந்த மணியின் வழியாக மக்களுக்கு செய்பவர். கையில் மணி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தியும் கேடயமும் வச்சுருப்பார். இந்த கத்தி கேடயம்ங்கிறது எதிரிகளே அழிப்பது. பழைய காலத்துல எல்லாம் யுத்தத்துக்காக அவரை நிறைய பிரார்த்தனை பண்ணியிருந்தார். யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பார், உயிர்களுக்கு பாதுகாப்பு. யுத்தத்துக்கு போகிறாளோ இல்லையோ அவளுக்கு கை போகும், கால் போகும், அந்த மாதிரிலாம் பாதுகாத்து அருளக்கூடியது இந்த கேடயம்.
எதிரியை அழிக்கக்கூடியது இந்த வாள். அதோடு மாத்திரம் இல்லாமல் அவருடைய ஒரு தனி சிறப்பு என்ன, அவர் காலை சுற்றி 8 பைரவர் இருப்பார். அந்த 8 பைரவரும் அஷ்ட ஐஸ்வர்யத்தும் தரக்கூடியவா. இந்த தேவதையினுடைய வழிபாடானது தானே வலிய வந்து முன்னின்று உதவுவார். அதுதான் அந்த சாமியினுடைய மிகச்சிறந்த சிறப்பு. என்னென்னா, ஒரு சாமி வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கும், இல்லை நின்னா மாதிரி இருக்கும், இவர் நடந்தா மாதிரி இருப்பார். நம்ம எப்போ வந்து மனம் உருகி கூப்பிடுறோமோ அடுத்த வினாடியே நடந்து வருவார். வீதி போர்ந்தாரேன்னு பாடுறார் அப்பர் பெருமான். அதாவது நாமளாக தேடி சாமியை போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. சாமி நம்மளை குறித்து வரார் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக விரைவு. அப்படி ஒரு அற்புதமான கருணாமூர்த்தி, நினைத்ததை நினைத்த வண்ணம் அருளக்கூடிய, வேண்டி வலிய வந்து அருளக்கூடிய ஒரு கருணையுடைய ஒரு பேரானந்த மூர்த்தி அகோரமூர்த்தி. அவரை தொழுது ஆன்ம நலனையும் சரீர ஆரோக்கியத்தையும் பூரண ஞானத்தையும் பெற முயல்வோமாக.